சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அழகான நிகழ்வுல ஏற்கனவே நாம அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ என்ற தலைப்பில் 2 பொழிவுகள் பார்த்திருக்கின்றோம். இன்று பெருமானின் கருணை துணை நிற்க 3வது பொழிவை கொடுப்பதற்காக முனைவர் சிவ ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்கள் எத்தியோப்பியா நாட்டில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். என்னுடைய அருமை தம்பி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா நாங்கள்லாம் ஒன்னாதான் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். சிவம் கொடுத்த அற்புதமான ஒரு உறவு. ஐயா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வருபவர்கள். பணி அனுபவம் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் பணியாற்றி வருகின்றார்கள். ஆனால் சைவம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உயிர் மூச்சாக வாழ்ந்து வருகின்றார்கள். அதுவும் பார்த்திங்கன்னா திருவாசகம்னு சொன்ன மாத்திரத்தில் அதில் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே உள்வாங்கி நமக்கு சொல்லக்கூடியவர்கள். அவர்கள்தான் இப்போது ஏற்கனவே 2 பொழிவுகள் கொடுத்து அதன் தொடர்ச்சியாக இப்போது 3வது பொழிவை கொடுப்பதற்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அருமை தம்பியிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் நால்வர் பெருமக்களுடைய குருவருளும் இங்கு ஒன்றாக சேர்த்து பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற மிகப்பெரிய மேடையை அமைத்து இங்கே அடியார் பெருமக்களை ஒன்றாக சேர்த்திருக்கின்ற அந்த குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு இந்த காணொலியை பார்க்க வந்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். முதலாவதாக அடியன் இந்த அற்புத தெய்வம் இதனும் மற்றும் உண்டோ பார்ட் 3, அதாவது 3வது பாகமாக இதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மொத்தமே அந்த பாடல் 8 வரிகள் தான். 8 வரிகளுக்கு கிட்டத்தட்ட இது 3வது மணி நேரமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன். அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்தது எது அப்படின்னா ஞானம் தான். ஞானம் என்பதற்கான படிநிலை என்பது எழில் ஞான பூசை என்று சொல்லுகின்ற திருமுறைகள், வேதங்கள், ஆகமங்கள் போன்றவற்றையெல்லாம் ஓதுதல் மற்றும் ஓதுவித்தல். அந்த எழில் ஞான பூசையை மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நம் தமிழ் ஊரன் ஆராய்ச்சி மையம், அதனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அடியனுடைய அக்கா லாவண்யா அவர்களுக்கு அடியனுடைய சென்னி சேர்த்த வணக்கங்கள். ஏன்னா இன்னைக்கு அவர்களுடைய மிகச்சிறந்த முயற்சியிலே இப்பேற்பட்ட இந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற எழில்ஞான பூசையை மிகச்சிறப்பாக செய்து வந்து எத்தனையோ அருளாளர்களை கூப்பிட்டு பேசுகின்ற இந்த மாபெரும் இந்த சபையில அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு மீண்டும் மீண்டும் அவர்களுடைய திருவடி தாமரைகளை அடியேன் மனம் மொழி மெய்களால் வழிபட்டு சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். சிவசிவ சிவசிவ. நம்முடைய தலைப்புக்குள்ள போயிடலாம். நமச்சிவாய். அற்புத தெய்வம் இதனும் மற்றும் உண்டே அப்படிங்கிற அந்த 9ஆம் திருமுறையில கருவூரார் தேவர் அருளி செய்த கங்கை கொண்ட சோலைச்சரம் என்ற தலத்தை பற்றிய அந்த பதிகங்களைத்தான் நம்ம சிந்திக்கிறோம். அதுல 3வது பதிகமாக விளங்குவது அற்புத தெய்வம் இதனும் மற்றும் உண்டே அப்படிங்கிற அந்த பாடல். நம்ம முதல் பாகத்துல அற்புதம்னா என்ன, அற்புத தெய்வம்னா என்ன, அற்புதத்தை அவர் எப்படி செய்கின்றார், அற்புதத்தினுடைய பலன்கள் என்ன என்பதை எல்லாம் பார்த்தோம். 2வது பாகத்துல இந்த அற்புதத்தை செய்வதற்கு நாம் சிறிய
முயற்சி ஒன்று செய்யணும் இல்லையா? எப்பொழுதுமே அற்புதம் என்றால் என்ன அப்படின்றதை நான் ஒரே ஒரு வார்த்தையில மட்டும் சொல்லி வேகமா போயிடுறேன். அற்புதம் என்பது என்னன்னா, நாம் ஒரு சிறிய செயல் செய்து கிடைக்க முடியாத பெரிய ஒரு பலன்களை பெறுவது அற்புதம் அப்படின்னு சொல்லுவோம். நாம சின்ன செயல் செய்யாமலே நமக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சுன்னா அது வந்து மாயைன்னு சொல்லுவோம். மாயாஜாலம், மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம். மேஜிக்னா என்னன்னா எதுவுமே செய்ய மாட்டோம், டஸ்ட்ன்னு எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி வர்றது பேரு மேஜிக். அதாவது சைவ சித்தாந்தத்துல மாயாஜாலம், மேஜிக் அப்படின்றது இல்லவே இல்லை. அதாவது உள்ளது மறையாது, இல்லது தோன்றாது என்ற மிகப்பெரிய மகா வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டது சைவ சித்தாந்தம். நாம் செய்ததற்கு பலன்கள் வேணா அதிகமாக கிடைக்கலாமே தவிர எதுவுமே செய்யாமல் பலன் என்பது கிடைப்பது என்பதை நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்வதில்லை. அந்த வகையிலே நாம் எப்படி என்ன செய்தால் இந்த அற்புத தெய்வமாகிய கங்கை கொண்ட சோலைச்சரம் இருக்கக்கூடிய பெருமான் கங்கை கொண்ட சோலைச்சரத்தான் நமக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் தருகின்றார். அவைகள் எல்லாம் பட்டியலிடுகின்றார் நம்முடைய கருவூர் தேவர். எண்டிசை கனகம், பற்பத குவை, பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமுலை, கற்பகப் பொழில் முழுதுமாம் என்று சொல்லுகின்ற அத்தனை மகா செல்வங்களையும் அள்ளித் தருகின்ற ஒரு இடமாக அமைகின்றது நம்முடைய கங்கை கொண்ட சோலைச்சரம். இத்தனை செய்திகள் நமக்கு தேவையானது பொன், பொருள், பெண், பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை என்பது இந்த மனிதனுடைய முதல் தேவையாக இருக்கின்றது. அந்த முதல் தேவையெல்லாம் பூர்த்தி செய்தாலாவது இவன் நம்மோடு வருவானோ என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. ஆகவே பெருமான் இந்த முதல் 3 ஆசைகளையும் இவன் ஒளித்தொழியட்டும், அவனுக்கு எல்லா விதமான அந்த பொன்னையும், பெண்ணையும், மண்ணையும் கொடுத்துரும். இங்க பொன் என்பது பனைமுலை வாயர் என்று சொல்லுகின்ற பொன், அதாவது பெண். பொன் என்பது எண்டிசை கனகம். மண் என்பது இங்கே பைம்பொன் மாளிகை என்று சொல்லுகின்ற 3 பொருளையும் தந்து, அதோடு சேர்த்து நீ கேட்கும் போதெல்லாம் தருகின்ற கற்பக பொழிலையும் தந்து, அதையெல்லாம் திரும்ப நான் கேட்க மாட்டேன், அது உன்னிடமே பத்திரமாக இருக்கட்டும் என்று சொல்லி முழுதுமாய் என்ற மிகப்பெரிய சாசனத்தையும் எழுதி கொடுத்து நமக்கு வேண்டுகின்றதை ஈவான் கண்டாய் என்று சொல்லுகின்ற அளவிலே பெருமான் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் தருகின்ற தளமாக அமைவது கங்கை கொண்ட சோலைச்சரம். நிறைய அன்பர்கள் அடியன்ட்டு கேட்டாங்க, ஏங்க கங்கை கொண்ட சோலைச்சரத்துல மட்டும்தான் கொடுப்பாருன்னு சொல்றீங்களே, மற்ற இடத்துல எல்லாம் கொடுக்க மாட்டாரா? அப்போ நாங்க மற்ற இடத்துக்கு எல்லாம் போக கூடாதா அப்படின்ற கேள்வி நிறைய அன்பர்கள் அடியனிடம் எழுப்பியிருந்தாங்க. நம்ம அதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு கடப்பாடு அடியனுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே கங்கை கொண்ட சோலைச்சரத்திலே ஒவ்வொரு தளத்துக்கும் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை அப்படின்னு சொல்லுகின்ற தலமாக விளங்குவது நமக்கு நம்பி ஆரூரத் தலம். ஆரூர் ஆணை மறக்கலுமாமே. அப்ப அங்க பொன்னும் மெய்ப்பொருளும் தருகின்றது. மெய்ப்பொருள் என்றால் சிவபெருமானே வந்து தருகின்றான். இப்படி ஒவ்வொரு தளத்திற்கும் ஒரு குறிப்பை நம்மளுடைய நால்வர் மக்கள் எழுதி வச்சிருக்காங்க. இந்த தளத்துக்கு போனா இது கிடைக்கும், இந்த தளத்துக்கு போனா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வினை கவ்வினை அப்படின்னு சொல்லி அது மூலமாக நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நமக்கு நாம் கைவினை செய்வதனாலே நமக்கு எல்லா விதமான வளங்களையும் பெறலாம் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகின்றார். ஆணை நமதே என்று நம்முடைய ஞானசம்பந்தர் அவர்கள் எல்லாம் உலகத்திலேயே இல்லாமல் தேவ உலகத்தையும் ஆழ்வார்கள், ஆணை நமதே என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமாள். இப்படி ஒவ்வொரு குறிப்பும் கொடுத்தாலும் கூட மிகச்சிறந்த குறிப்பை கொடுக்கிற இடமாக இது அமைவது. அதனால இந்த இடத்துல மட்டும்தான் நாம இந்த வளங்கள் எல்லாம் பெற முடியும் கங்கை கொண்ட சோலைச்சரத்துல அப்படின்னா அது திண்ணம். அது வந்து கருவூரார் தேவர் வந்து நமக்கு இறைவனுடைய வாக்கிலே நின்று சொல்லியிருக்காரு. அது மிக திண்ணம், அது கண்டிப்பா நிகழும். மற்ற இடங்களிலும் நாம் இந்த குறிப்புகளை செய்தால் இந்த பலன்கள் கிடைக்கும் என்பதையும் அடியன் சொல்லி மகிழ்கின்றான். கங்கை கொண்ட சோலைச்சரத்துக்காவது வந்து அப்படியே பெருமானிடம் மயக்கம் ஏற்பட்டு எல்லா தலங்களுக்கும் செல்லுகின்ற ஆற்றலை பெறுவார்களோ என்ற நோக்கிலே தான் இதை அடியன் அழுத்தம் திருத்தமாக கங்கை கொண்ட சோலைச்சரத்திலே கிடைக்கின்றது என்று அடியன் சொன்னேன். ஆனா மற்ற அடியார்கள் கேட்ட கேள்வி, எல்லா தலங்களிலும் உள்ள பெருமான் வந்து இதை செய்கின்றார், அதனால அது மாற்று கருத்தே இல்லை. நீங்க சிவபெருமானிடம் சென்று நீங்கள் கேட்டுகின்ற வரங்கள் எல்லாம் தருகின்ற ஆற்றல் உடையவன். எல்லா தலங்களுக்குமே அவன் வந்து அந்த நிலைப்புகள் எல்லாம் செய்கின்றான். அதனால ஒரு டவுட் கிளியர் என்ன அப்படின்னா, இந்த கங்கை கொண்ட சோலைச்சரத்துலதான் இது கிடைக்குதா அப்படின்னா அது இல்ல. பெருமானை நீங்கள் அடியன் இப்போ சொல்ல போற சில செய்திகள் எல்லாம் நீங்க செய்தீர்கள் என்றால் எந்த தளத்தில் நின்று கேட்டாலும் உங்களுக்கு
எண்டிசை கனகம், பற்பத குவை, பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமுலை, கற்பக பொழில் முழுதுமாம் என்று சொல்லுகின்ற அத்தனை பொருள்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இங்கேயும் அறுதியிட்டு கூறுகின்றனர். சரி, இந்த இவ்வளவு செல்வங்களையும் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய சிறிய செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு நாம் முதல் 4 வரிகள், அற்புத தெய்வம் இதனும் மற்ற உண்டே, அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கே அப்படின்னு 4 வரியில் அழகா சொல்றாங்க. முதல்ல அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு. இதுல அப்படியே மொத்தமா கமா ஃபுல் ஸ்டாப் இல்லாம போற மாதிரி இருக்கும். பட் இதுல 4 விஷயம் சொல்லியிருக்காரு. முதல்ல அன்புல நிக்கணும். ஃபர்ஸ்ட் அடியார் இலக்கணத்துல முதல் இலக்கணம் என்பது அன்பு ஒழுகல், அன்போடு நிற்றல். அது மட்டும்தான் அடியார்களுடைய முதல் இலக்கணம். நிறைய இடங்கள்ல அடியன் பார்க்க முடியுது. நிறைய திருக்கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய திருவைந்தெழுத்து சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அன்பு அப்படிங்கிற ஒரு பதார்த்தத்தை மறந்து விடுகின்றார்கள் நம்முடைய அருளாளர் பெருமக்கள். இப்ப இருக்கக்கூடிய மக்கள் அடியன் சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல அன்பை அடியன் சரிவர பார்ப்பதாக தெரியவில்லை. சரி, முதல் நிலை என்பது சிவபெருமானை வழிபடுவதற்கு முதல் தகுதி என்பது அன்பு என்று சொல்லுகின்ற அன்பு நிலையிலே நிற்க வேண்டும் என்பதுதான் இங்கு முதல் நிலையாக சொல்லுவது. அன்பனா என்ன அப்படிங்கிறதையும் போன அமர்வுல பார்த்தோம். இருந்தாலும் இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்களுக்கு அது சிரமமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதையும் சொல்றோம். அன்பு என்பதற்கு ஒரு அளவுகோல் வேணும் அப்படின்னா அது தாய் தான். தாய் என்பவள் இந்த குழந்தை வளர்ந்து நமக்கு பாதுகாக்குமா பாதுகாக்காதா, இந்த குழந்தை நல்லவனா வளருமா தீயவனா வளருமா, இந்த குழந்தையை நம்ம எப்படி பண்ண என்ற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தன்னுடைய உடலின் குருதியை பாலாக மாற்றி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி அந்த குழந்தையை ஒரு மலம் நீக்கி அந்த குழந்தையை ஒரு பாடசாலைக்கு செல்கின்ற அளவிற்கு ஒரு புனிதனாக ஒரு பண்டிதனாக மாற்றுகின்ற ஆற்றல் தாய்க்கு உண்டு. அந்த தாய் எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றை சொல்லிலே நின்று அவர் அங்க அன்பு செய்வது போல நாம் இது அடியார் பெருமக்கள், இது ஒரு ஆன்மா, இது ஒரு உயிர் என்று சொல்லி அந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் சிவபெருமான் எப்படி அன்பை செய்கின்றானோ அதுபோல நாமும் அன்பை செய்ய வேண்டும். அதுதான் முதல் நிலை. அதுதான் முதல் அன்போடு தன்னை என்றால் கொங்கை கொண்ட சோலை சரத்தானே, அதாவது சிவபெருமானே, அஞ்செழுத்தின் சொற்பதத்துள். இதுதான் இந்த வார்த்தையை தான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். சிவபெருமானுக்கு சொல்லுகின்ற அந்த 5 எழுத்து என்பது நமசிவாய என்ற மகா மந்திரம். இந்த நமசிவாய என்ற மந்திரத்தை அதை நமசிவாயன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அன்பொடு தன்னை நமச்சிவாய சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அவர் சொல்றது 5 எழுத்துன்னு சொல்றாரு. அங்கதான் முக்கியமான ஒரு ட்விஸ்ட். 5 எழுத்து என்று சொல்லுகின்ற திருவைந்தெழுத்து ந ம சி வ ய என்று சொல்லுகின்ற 5 எழுத்து தன்னுடைய இடம் மாறும். ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கு ஏற்ப தன்னுடைய இடத்தை மாற்றி அமைக்கும். அந்த நாதத்தின் மூலமாக நம்மளுடைய ஆன்மாவினுடைய இருள் அகலும். இதுதான் 5 எழுத்து. அதனால 5 எழுத்து பிக்சர் கிடையாது. 5 எழுத்து என்பது நமசிவாய, சிவய நம, சிவய சிவ, சிவ சிவ சி என்று சொல்லுகின்ற 5 விதமான நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு அருள் செய்வதாக அமைவது இந்த 5 எழுத்து. அதனாலதான் 5 எழுத்துன்னு ஜென்ரலா சொல்லியிருக்காரு நம்முடைய கருவூர் தேவர். 5 எழுத்து துஞ்சலும் துஞ்சல் இலாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்றை அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அதாவது அஞ்செழுத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கஷ்டம் வந்தா மட்டும்தான் நமக்கு கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு இருப்போம். அதான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத, துஞ்சல் என்றால் துன்பம், துன்பமும் துன்பம் இல்லாத போதும். துன்பம் முடிஞ்சிருச்சு சாமி, எனக்கு நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு அருள் செய்தேன்னா உங்க கோயிலுக்கு நான் இப்படி மாலை சாத்துறேன் சாமி, உனக்கு இப்படி பட்டு வஸ்திரம் சாஸ்திர சாமின்னு அப்படி சாமி அப்படியே உள்ள முருகி கேட்டு சாமி அதையும் செஞ்சு கொடுத்த உடனே அந்த பட்டு வஸ்திரமும் மாலையும் சாத்தினதுக்கு அப்புறம் சாமிக்கு நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நம்ம அந்த இடத்துக்கே போறது இல்லை இல்லையா? துஞ்சல் இருக்கும் போது அஞ்செழுத்து சொல்கின்ற இந்த மனமானது துஞ்சல் இல்லாத போது உலக பொருளையே மாட்டிக்கொண்டு செல்கின்றது அல்லவா?
அந்த மாதிரி இருக்கக்கூடாது. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள் நெஞ்சு நையும். இதுதான் சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற அடியவர்களுடைய நிலைப்பாடு. அவனை நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தாய் நச்சு எடுப்பாவன். யாரெல்லாம் நினைந்து உருகுகின்றார்களோ அவர்களுடைய மனதினை நச்சு நச்சு எடுக்கிறது. அப்படி நச்செடுத்தல், நைய வைத்தல் அப்படின்னா என்னன்னா, அப்படியே ரொம்ப தட்டி 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 அதை வந்து அதனுடைய பிளாட்டா மாத்துறது. அது மாதிரி அதான் நச்செடு நைய வைத்தாய். அப்படி நைந்தாலும் நமச்சிவாய மந்திரத்தை விடக்கூடாது. நமச்சிவாய மந்திரம் அப்படின்றது வந்து அது எல்லா உயிர்களுக்கும் சொந்தமான ஒரு மந்திரம். அதுல அந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை சொல்லுகின்றார் நம்முடைய கருவூர்தேவர் இந்த பாடலில் 9ஆம். அற்புத தெய்வம் இதழும் மற்றும் உண்டு அன்பொடு தன்னை அஞ்சொழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு. அப்போ அன்புல நிக்கணும். தன்னை ஐந்தளித்தாக சொல்லினுடைய பதத்தை உணர்ந்து சொல்லணும். 2வது. 3வது அள்ளூரணும், உள்ளம் அள்ளூரணும். 4வது தொண்டராக இருக்கணும். இது இந்த 4 பாயிண்ட் தான். இந்த 4 பாயிண்ட் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கிடைக்க போறது பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமுலை, கற்பக பொழில், எண்டிசை கனகம் மற்றும் முழுதுமாம் அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். சிவசிவ அப்படி எல்லாமே கிடைக்க போகின்ற மாதிரி அமைவதுதான் இந்த பாடலுடைய மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு. ஆக இந்த இப்ப எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம 4 விஷயம் செய்யணும். முதல்ல அன்போடு நிற்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அஞ்செழுத்தை சொற்பதத்துள் வைத்து சொல்லணும், 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா உள்ளம் அள்ளூர வேண்டும், 3வது. 4வது தொண்டராக இருத்தல் வேண்டும். இந்த 4 விஷயத்தையும் நம்ம செய்தோம் அப்படின்னா அவன் கொடுக்கின்ற அந்த ஆற்றல் என்பது வேண்டுகின்ற அத்தனை வரங்களையும் கொடுக்கும். இந்த 4 விஷயத்தை தான் 12 திருமுறையும் சொல்லியிருக்கு. 12 திருமுறையும் சொல்வதும் பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்கள் செய்ததும், அதற்கு பின்னதாக வந்த அருளாளர் பெருமக்கள் எல்லாம் செய்ததும், குருவாக நிற்கின்ற அத்தனை குருமார்கள் செய்து கொண்டிருப்பதும் இந்த 4 தான். அன்போடு நிற்றல், ஐந்தெழுத்தை சொற்பதத்துள் வைத்து உச்சரித்தல், அடுத்தது 3வதாக உள்ளம் அள்ளூறுதல், தொண்டருக்கு தொண்டனாக நிற்றல் என்று சொல்லுகின்ற 4. இப்ப அன்புனா என்னன்னு சொல்லியாச்சு. ஓரளவுக்கு தாயினுடைய அன்பு தெரியாதவங்க இருப்பது ரொம்ப கடினம். அதனால தாயினுடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அன்பை போல 1000 கோடி மடங்கு பெரியது நம்மளுடைய சிவபெருமான் செய்கின்ற அன்பு. ஆகவே அவன் நம் மீது செய்கின்ற 1000 கோடி மடங்கிலே 1 மடங்காவது நாம் நிற்க வேண்டும், அந்த அன்பிலே நின்று ஒழுக வேண்டும் என்பது முதல் தகுதியாக எல்லா அடியவர் பெருமக்களுக்கும் சொல்லப்படுகின்றது. அதுல அஞ்சுடன் அற்புதத்தையும் இதன் மற்றொன்றும் அன்போடு தன்னை அன்போடு அப்படின்னு நிற்கணும். இந்த அன்பு என்பது சிவபெருமானிடத்து மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னா அங்கதான் கேள்வியே இந்த அடியார்களுக்கு ரொம்ப குழப்பமே வருது. சிவபெருமான் திருமேனிக்கு அப்படியே பட்டு வஸ்திரம் சாத்துறதும், அப்படியே அவனுக்கு தங்கத்துல வில்வ இலை போடுறதும், அவனுக்கு அப்படியே அவனை ஆராதிக்கிறதும், பல மலர்கள் கொண்டு பூஜிப்பதும், மலர் குவியல்களாக செய்வதும், அங்கே பல தீப தூபங்களை ஏற்றுவதும், பல திருமுறைகளை பாடுவதும், அது மட்டும்தான் அன்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவனுடைய திருமேனிக்கு நாம் எப்படி அன்பு செய்கின்றோமோ அது போல அத்தனை உயிர்களுக்கும் அன்பு செய்யும். ஒருத்தர் சுவாமிக்கு தீபம் காமிச்சிட்டு இருந்தாரு. ஒருத்தர் திடீர்னு ஐயா 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 புஷ் சும்மா எவ்வளவு பக்தி சிறுத்தையா சாமி கும்பிட்டு இருக்க, இந்த மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்றீங்க நீ அப்படின்னு அன்பு இல்லாம அவர்கிட்ட கடைஞ்சுக்கிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, ஐயா ஒண்ணும் இல்லைங்கய்யா, இந்த கீழே வச்சிருந்த அந்த வேஷ்டியில லேஸ் அப்படியே பத்திக்கிட்டு அப்படியே அடப்பாவி இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமா என்ன சொல்ல வராங்க, நமக்காக ஒருத்தவங்க ஏதோ சொல்ல வராங்கன்னு கேட்பதற்கு கூட அன்பு இல்லை. ஏன்னா சிவன் தான் அன்பு, சிவத்தை தவிர மத்த யாருக்குமே அன்பு செய்ய மாட்டேன் அப்படின்னா அந்த அன்பை சிவம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது முதல் தெரிஞ்சுக்கணும்.
எல்லாருக்கும் அன்பு செய்துட்டு சிவம்னா என்னன்னே தெரியாம இருந்தாலும் கூட அந்த ஆன்மாக்களுக்கு சிவம் இறங்கி அன்பு செய்கின்றார் என்ற செய்தியையும் அடியார்கள் இங்கே தெரிந்து கொள்ளும். அன்பு செய்தல் ஒன்றுதான் முதல் தகுதி சிவனடியாராக இருத்தல். நீங்க நீர் பூசுவதை எடுத்துக்கிட்டாலும் சரி, திருநீர் அணிகிறதா, ருத்ராட்சம் அணிகிறது, நமச்சிவாய மந்திரம் சொல்றது எல்லாமே செகண்டரி தான். முதலாவதாக ஒரு பாத்திரம், ஒரு பொருள் சமைக்கணும், ஒன்ன சமைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? சட்டி எடுத்து வைப்போம், அதுக்குள்ள எண்ணெய் ஊற்றுவோம், அதுக்குள்ள நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மொத்தமா சமைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா குக்கே ஆகாது. என்ன காரணம்? சட்டி வச்சாச்சு, அடுப்பு மேல சட்டி வச்சாச்சு, அதுல எண்ணெய் ஊத்தியாச்சு, அதுக்கப்புறம் எல்லா பதார்த்தமும் போட்டாச்சு, காய்கறியும் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கோம், குக்கே ஆகல. என்ன அர்த்தம்? என்ன மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அடுப்பு பத்த வைக்கலன்னு அர்த்தம். அடுப்பு பத்த வைக்காம நீங்க என்ன பதார்த்தம் நீங்க போட்டாலும் அது குக்கே ஆகாது. அது போல அன்பில்லாமல் செய்கின்ற போது எத்தனை பயனுள்ள செயல்களை நாம் செய்தாலும் கூட அங்கு குக் ஆகாது. அங்க சமைத்தல், பக்குவ பெறுதல் என்ற நிலைக்கு அது வரவே வராது. ரொம்ப திவ்யமான பொருட்கள்லாம் உள்ளுக்குள்ள போட்டோம். உலகத்திலேயே எங்குமே கிடைக்காத காய்கறியை போடுறேன், எங்குமே கிடைக்காத அந்த அந்த காஷ்மீர் மிளகாயை போடுறேன், நான் துபாயில இருந்து வாங்குற எண்ணெயை ஊத்துறேன், இப்படி எல்லாம் பெரிய பெருசா ஊத்தினாலும் கீழே பத்த வைக்கின்ற நெருப்பு என்பது ஒன்று இல்லாமல் இருந்தால் அந்த ஒரு பதார்த்தமும் பக்குவம் பெறவே பெறாது. அது போல அன்பு என்ற தீபம் நமக்குள்ள எரியல அப்படின்னா எந்த பொருளும் எப்பொழுதும் சமைக்கவே முடியாது. நாம் எப்பேற்பட்ட மிகப்பெரிய நல்லொழுக்க செயல்களை எல்லாம் வைத்திருந்தாலும், மிகப்பெரிய திருமுறையில நம்ம பெரிய ஆழங்கால் பட்டிருந்தாலும், அன்பு என்ற அந்த கனலை ஏற்றாமல் நம்மளுடைய அந்த மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் பக்குவம் பெறாது என்பதுதான் முக்கிய செய்தி. அதனால அன்போடு நிற்க வேண்டும். அன்போடு நிற்கல, கொஞ்சம் அன்பு சரியா வரமாட்டேங்குது சாமி, அன்பு அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தெரியல, அன்பு செய்ய தெரியல, ஆனா அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறேன், அன்பு வரமாட்டேங்குது, நான் என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் கோபம் தான் வருது, அன்பே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும்? ஆனா அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறேன். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு தான் நம்மளுடைய ஔவையார் சொல்லியிருக்காரு. அறம் செய்ன்னு சொல்லல, நீ விரும்பினாலே அது வந்துடும் உனக்குள்ள. அது போல அன்பு செய்யணும்னு விருப்பம் கொண்டாலே நமக்கு அன்பு வந்துடும். ஆனா அன்பு வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்குதான் அஞ்செழுத்து. அஞ்செழுத்தை அதனுடைய சொற்பதத்திலே வைத்து நாம் சொல்லிக்கொண்டு இருக்கும் போது அன்பு என்பது வராத இடத்தில் கூட அன்பானது மீதூறி கொப்பளித்து பெருகி ஆறாக ஓடுகின்ற நிலையை பெறுவதற்கான ஒரு 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 ஆற்றலை தருவது நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாய மந்திரம் சொல்ல என்ன வரணும் அப்படின்னா அன்பு வரணும். ஏங்க நாங்க அன்பு இவ்வளவு நாள் நமச்சிவாய மந்திரம் சொல்லி அன்பு வரலாம் அப்படின்னா அதனுடைய பதத்தை புரியாமல் சொல்லுவதனாலே நமக்கு அன்பு இன்னும் கொஞ்சம் மீது ஊரல. பதத்தை சரியாக புரிந்து சொல்ல வேண்டும். போன அமர்வுல பார்த்தோம், ந ம என்பது மறைப்பு, சீவ என்பது சிவம் அல்லது பதி, ய என்பது ஆன்மா, அது பசு. ஆக பதி பசு பாசம் என்ற முப்பொருளை முதலாக உணர வேண்டும். அப்படி ஒரு பொருள் இருக்குன்னு நினைச்சா மட்டும்தான் நமச்சிவாய மந்திரத்திற்கு நமக்கு பொருள் உணர முடியும். பதி என்பது சிவம், அது கொடுக்கின்ற அன்பு பெறுவதற்கான பொருள் என்பது பசு, அதுதான் உயிர் ஆன்மா. இந்த பதியினாலே பெறுகின்ற இன்பத்தை இந்த ஆன்மாவுக்கு கொடுக்க விடாமல் ஒரு தடையாக இருப்பது என்பது பாசம் என்று சொல்லுகின்ற நம. நீங்க எல்லாரும் கேட்கலாம், ஏன்பா நம சிவாய அப்படில நம வருதே, நம என்பது வருதே, நம என்பது அது ஒரு மலம் தானே, ஒரு மறைப்பு தானே, அது ஏன்னு சொல்லணும். சிவாய சிவையன்னு டைரக்டாவே நான் சொல்லிடலாமே. அப்போ நமச்சிவாய மந்திரம் என்பது 5 எழுத்து, அதை நான் டைரக்டாவே சொல்லிடலாமே. ஏன் நமசிவாயன்னு சொல்லி நான் உள்ள போகணும்? என்ன காரணம்? ஏன் இந்த நமசிவாய மந்திரத்தினுடைய சிறப்பு என்பது நமச்சிவாயத்துல நாம இருக்கோம், நீங்க இருக்கீங்க, இந்த மொபைல் போன் இருக்கு, நான் பேசிட்டு இருக்கிற லேப்டாப் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல அன்னை பராசக்தி இருக்கா, அப்பன் சொக்கநாதன் இருக்கா, இவங்க எல்லாமே இருக்காங்க. அதாவது எல்லா பொருளையும் உள்ளடக்கிய ஒரு மந்திரம் என்பது நமச்சிவாய மந்திரம். வேற எந்த மந்திரமும் பாத்தீங்கன்னா அதுக்குரிய அதிதேவதை மட்டும் இருக்கும், அதிதேவதை மட்டும் இருக்கும். நமச்சிவாய மந்திரத்துல அதுக்குரிய அதிதேவதை மட்டும் இருக்கும், ஆனா அந்த நம்ம இருக்க மாட்டோம். ஆக இந்த நமச்சிவாய மந்திரத்துல யார் இருக்கும் அப்படின்னா
ய என்ற ஆன்மாவாகி அத்தனை ஆன்மாக்கள் நம்ம சொல்லக்கூடிய அத்தனை ஆன்மாக்கள் இருக்கும். சிவ என்ற சிவபெருமான் இருக்காரு. நம என்று சொல்லுகின்ற நாம் இந்த பார்க்கின்ற அத்தனை சடப்பொருள்களும் அதில் அடங்கி. இப்ப நமசிவாய வாழ்கனா என்ன அர்த்தம் அப்படின்னா, மழை வாழ்க, மண் வாழ்க, நீர் வாழ்க, ஆகாயம் வாழ்க, நெருப்பு வாழ்க. நெருப்புலயே நிறைய நெருப்பு இருக்கு. தீபம் இருக்கு, சோதியே, சுடரே, சூழொளி விளக்கு. எத்தனை அழகான நெருப்பு இருக்கு. நெருப்புலயே இவ்வளவு நெருப்பு இருக்கு. தண்ணீர்லயே ஓடை இருக்கு, குட்டை இருக்கு, கண்மாய் இருக்கு, கடல் இருக்கு, ஆறு இருக்கு, ஊரணி இருக்கு. இது மாதிரி கிட்டத்தட்ட 130 நீர்நிலைகள் இருப்பதாக சொல்லுவது நம்முடைய சங்க இலக்கியம். நீர்நிலைகள் மட்டும். அதுக்கப்புறம் நிலப்பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 பிரிச்சுட்டோம். அதுலயுமே குறிஞ்சியும் முல்லையும் கலந்தது, மருதமும் நெய்தலும் கலந்தது அப்படின்னு பல விதமான நிலப்பரப்புகள் இருக்கு. நான் சொல்றதுதான் சடத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்படி சடம் என்பது எண்ணிலடங்காத சடங்கள் இருக்கு. ஆன்மாக்களும் எண்ணிலடங்காத ஆன்மாக்கள் இருக்கு. ஒன்றே குலம் என்று சொல்லுகின்ற சிவமும் அதன் சிவத்தினுடைய கருணையாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அருள் பாலிக்கிறாங்க. ஆக இந்த நமச்சிவாய மந்திரம் என்பது அத்துணை பொருள்களையும் உள்ளடக்கியது. இந்த பதி, பசு, பாசம் என்ற 3 பொருளை 5ஆக விரிக்கும் போது பதியானது சிவ என்ற வார்த்தையாகவும், பாசமானது நம என்ற பொருளாகவும், யா என்றது ஆன்மாவாகவும் முப்பொருளாக விளைகின்றது. அது 5 பொருளா விரிச்சோம் அப்படின்னா அது நமச்சிவாய. இது எல்லாத்தையும் ஒரு பொருளா மாத்தினா அது ஓம் என்று பிரணவம். ஓ, அகார, உகார, மகாரம் என்ற 3. அந்த 3 தான் பதி, பசு, பாசம். அது 5ஆ விரிச்சோம் அப்படின்னா அது நமச்சிவாய மந்திரம். இப்ப நமச்சிவாய மந்திரத்தை சொல்வதனாலே என்ன விளையும் அப்படின்னா, நமச்சிவாய மந்திரத்தை சொல்வதனாலே அன்பு விளையும். நான் முதல்ல சொன்ன அந்த பகுதி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால அன்போடு தன்னை 5 எழுத்தின் சொற்பதத்துள் வைத்து, அதுதான் அன்புல நிக்கிறது. நமச்சிவாய மந்திரம் சொல்லும். அன்பு வரலன்னா நமச்சிவாய மந்திரம் சொல்லலாம். நமச்சிவாய மந்திரம் சொன்னா அன்பு வரும். ரெண்டுமே வயசு வருஷான்னு சொல்லுவாங்க இல்லையா? இதனால அது கிடைக்கும், அதனால இது கிடைக்கும். அப்போ நமச்சிவாய மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா முதல்ல நாம் நிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த தயிருக்கு உரம் ஊத்துறப்போ இந்த தயிர் பாத்திரத்துல இருக்கக்கூடிய பால் பாத்தீங்கன்னா அப்படியே நிக்கணும். லேசா அசைஞ்சாலும் உரையாது. முதல்ல அந்த பக்குவத்துக்கு வரணும்னா அது நிலைத்த பொருளா இருக்கணும். ஒரு செடி வச்சிருக்கோம் அப்படின்னா அது வளரணும்னா அப்படியே நிக்கணும். திரும்ப திரும்ப அதை பறிச்சு வளர்த்து வச்சோம்னா செடி வளராது. அது போல ஒரு அனுகூலத்தை, ஒரு பலனை பெற வேண்டும் என்றால் அந்த முதல்ல நிலைப்புத்தன்மை வரணும். அந்த நிலைப்புத்தன்மை வருவதற்காக நமச்சிவாய மந்திரம். இந்த நம என்று சொல்லுகின்ற மறைப்பாற்றலும், சிவம் என்று சொல்லுகின்ற இறைவனுடைய பதியும், யா என்ற ஆன்மாவும் என்றைக்கும் நிலைத்த பொருள். அதுக்கு நித்திய பொருள், சத்து பொருள் அப்படின்னு சொல்லுவோம். சத்திய பொருள். சத்தி என்றால் உண்மை, நிலைத்த அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சத்து பொருள். இது எப்படி நிலைத்திருக்கோ அது போல முதல்ல நான் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்வதுதான் நமசிவாய அப்படின்ற மந்திரம். முதல்ல நிலைக்கணும். உங்களுக்கு இப்படி சொன்னா சரியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நமச்சிவாய மந்திரம் என்பதுல நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா, முதலாக நீங்கள் சைக்கிள் ஓட்டு கத்துவீங்க. சைக்கிள் ஓட்ட கத்துக்குவீங்க எல்லாருமே. சைக்கிள் ஓட்ட கத்துக்குவீங்களா இல்லையா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? முன்னாடி ஒரு வீல் இருக்கு, பின்னாடி ஒரு வீல் இருக்கு. இந்த 2 வீலை வச்சே ஓட்டலாம்ல. ஆனா கத்துக்கணும். என்ன பண்ணுவோம்? 2 வீல் இருக்கு. முன்னாடி ஒரு வீல், பின்னாடி ஒரு வீல் இருக்கும். இந்த 2 வீலை வச்சு சைக்கிள் ஓட்டலாம் கரெக்டா. இப்போ இந்த 2 வீலை வச்சு முதல்ல ஓட்டுறப்ப சைக்கிள் ஓட்ட முடியுமா? முடியாது. ஏன்? கத்துக்கல. எதனுடைய உதவி தேவைப்படுது? இந்த பூமியோட உதவி தேவைப்படுது. அதனால என்ன பண்ணுவோம்? சைட்ல ஒரு 2 சின்னதா ஒரு வீல் வச்சுக்கோம். பாத்துறீங்களா? சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் சைக்கிள் ஓட்டுறப்போ ஒரு சைக்கிள் சின்னதா ஒரு வீல் வச்சிருக்கோம்ல, அந்த வீல் இந்த பக்கம் ஒரு சின்ன வீல் இருக்கும். இந்த வீல் என்ன பண்ணும்? டச் பண்ணிட்டு இந்த குழந்தை இப்படி ஓட்ட முடியாம இப்படி சாஞ்சதுன்னா அந்த வீல் சப்போர்ட் பண்ணும். இந்த குழந்தை இந்த பக்கம் ஓட்ட முடியாம சாஞ்சுன்னா சப்போர்ட் பண்ணும். நிலத்தினுடைய உதவி முதல்ல தேவை. ஆனா எதனுடைய உதவியில தான் சைக்கிள் ஓட்டணும். எக்ஸாக்டா சொல்ல போனா எதனுடைய உதவியில சைக்கிள் ஓட்டணும்னா முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் வீல், பின்னாடி இருக்கிற பேக் வீல், இந்த 2 வீலை வச்சுதான் ஓட்டணும். ஆனா அந்த 2 வீலை எடுத்து ஓட்ட முடியாது. ஏன்னா எடுத்த உடனே நம்மளால நமக்கு பயிற்சி இல்லை. பயிற்சிக்காக நமக்கு பூமியினுடைய சப்போர்ட் தேவை. அதனால நாம அந்த 2 சைடு வீலை வச்சுக்கிட்டு ஓட்டுவோம். அந்த 2 சைடு வீல் தான் நம. இந்த நம என்று இல்லாமல் முதலாவதாக நீங்க சைக்கிளை ஓட்ட முடியாது. நீங்க நம என்ற உலக தொடர்பு இல்லாம
உலகத்தினுடைய அந்த போகங்கள் இல்லாம சிவத்தை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா உலக இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் சிவ இன்பத்தை புரிஞ்சுக்கவே முடியும். உலக இன்பமே என்னன்னு தெரியாது. அப்படிங்கிறப்ப இதுக்கு சிவ இன்பம் எப்படி புரியும்? அதனால நம என்று சொல்லுகின்ற மறைப்பு என்று சொல்லுகின்ற சடத்தினுடைய தயவு, சடத்தினுடைய அந்த நிலைப்பாடு நமக்கு முதல்ல தேவை. அதனால நம அப்படின்னு சொல்றோம். நம சிவாய. ஆக்சுவலி சிவதான் வேணும் நமக்கு. அதை அனுபவிக்க போறது யார்? எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 வீலர்ல இருக்கக்கூடிய சைடு 2 வீல் வந்து நம்ம, மெயின் 2 வீல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சிவ. அதை ஓட்டுகின்ற ஆன்மா வந்து ய. நம என்பது சைடு வீலு, சிவ என்பது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீலு, யா என்பது அந்த அதுல உட்கார்ந்து இருக்கிற ஆன்மா. இப்போ ஒருத்தர் சைக்கிள் பயிற்சி பெற்று வந்துகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நமசிவாய நமக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கதா நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு மனநிலை. இப்ப புரியுதுங்களா ஏன் நம சொல்லணும் அப்படின்னா, பயிற்சி, அதாவது நமக்கு ஒரு பயிற்சி, சிவபெருமானை பற்றிய புரிதல் பயிற்சி நமக்குள்ள வேணும். நான் முதல்ல உலகத்தை பற்றி தான் சிவத்தை பிடிக்க முடியும். மேல இருக்கிற மாங்காவை பறிக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே ஒரு டேபிளை போட்டு டேபிள் மேல ஏறி நின்றுதான் அந்த மாங்காய் பறிக்க முடியும். அந்த இடத்துல நின்று நான் மாங்காய் பறிக்க முடியாது. இதனுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? மாங்காய் கையில எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஸ்டூல்ல இருந்து திரும்ப கீழே இறங்கிடுவோம்ல. அது போல நம்ம என்பது கட்டாயம் சிவத்தை பற்றி விட்டார். ஆக இந்த சைக்கிள் ஓட்டும் பயிற்சியை நம்ம நமச்சிவாய மந்திரத்துக்கு வச்சுக்கலாம். அது சைட்ல இருக்கிற வீல் வந்து தரையை டச் பண்ணிட்டே இருக்கும் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. அதனால நம என்பது முதலாவதாக அப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும். சைக்கிள் ஓட்டும் பயிற்சி முதல்ல சைடு வீல்ல தான் ஆரம்பிக்கணும். குறிப்பிட்ட காலம் இந்த ஆன்மாவுக்கு பயிற்சி எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சப்போர்ட்டே இல்லாம நம்ம ஓட்ட முடியுமே, இந்த உலகவியல் சப்போர்ட் இல்லாம, உலகவியல் இன்பம் இல்லாம பெருமானுடைய இன்பத்தை தானாகவே ரசிக்கின்ற ஆற்றல் கிடைக்கும் போது இந்த ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? இந்த ஆன்மா, யா என்ற ஆன்மா கையில ஒரு ஸ்பானர் எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற வீலை கழட்டி தூர எறிஞ்சு, இப்ப நம்ம மறைந்து விட்டது. இப்ப நம்ம மறைந்து விட்டது என்று சொன்ன உடனே என்ன ஆகும்? மிச்சம் 3 எழுத்து தான் இருக்கு. ஆனா நம என்ற எழுத்து உள்ளுக்குள்ள மறைந்து இருக்கு. அது வந்து மறைந்து இருக்கு. அதனால திருப்பவும் 5 எழுத்து தான். சி வ ய ந ம என்று சொல்லி நம என்ற சொல்லானது பின்னாக வந்து நம்மை பற்றி சிவம் என்பதை முன்னதாக பற்றுகின்ற ஆற்றல் உடையதுனாலே அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவய நம அப்படின்னு சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எளிமையா புரிய மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டும் போது சைடுல இருக்கக்கூடிய அந்த வீல் இருக்கு இல்லையா, அந்த வீல் தான் நமக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம முன்னாடி இருக்கிற வீலும் பின்னாடி இருக்கிற வீலும் சிவ, ஓட்டுறது யா. இந்த சைடு வீல வச்சு ஓட்டினப்ப நம்ம சிவாயம் வந்துச்சு. இப்ப சைடு வீல் என்ன பண்ண முடியும்? முழுதுமா எடுக்கல, நான் சும்மா மேல மட்டும் தூக்கிக்கிட்டேன். சப்போஸ் ரொம்ப விழுகு போற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவோம்? கீழே அது ரொம்ப சாஞ்சு அதை டச் பண்ணோம், நம்மள விழவிடாம பாதுகாக்கும். இப்போ நம்ம இருக்கு, ஆனா டச் ஆகல. எதுல டச் ஆகல? நிலத்துல டச் ஆகாத மாதிரி கொஞ்சம் தூக்கிட்டோம். ஏன்னா இப்ப இன்னும் நான் கொஞ்சம் பயிற்சி செய்யணும் அப்படின்றதுக்காக. அப்ப இப்ப என்ன இருக்கு? நம்ம இருக்கு, ஆனா நான் யூஸ் பண்ணல. அது கடைசியா யூஸ் ஆகும், கீழே விழுக போனா யூஸ் ஆகும். அதனால நம்ம தூக்கி பின்னாடி போட்டாச்சு. இப்ப யார் இருக்கா? சிவா என்று சொல்லுகின்ற முன்வீலும் பின்வீலும் இருக்கு. யார் என்று சொல்லுகின்ற நான் இருக்கேன். கடைசியா எனக்கு நான் விழுக போறேன்னு போனா இந்த 2 பக்கமும் இருக்கிற அந்த சைடு வீல்ஸ் இருக்கு. அதனால அது என்ன ஆகுது? சிவய நம என்று மாறுகின்றது. நமச்சிவாய மந்திரத்தை நாம் அன்போடு சொல்லும் போது அது நம என்ற உலகவியல் பற்று என்று நம்மிடம் மாறுமோ, உலகவியல் பற்று என்னைக்கு நம்ம கிட்ட இருந்து போகுமோ, அப்ப நமக்கு கிடைப்பது என்பது சிவய நம. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சிவய நம நம்ம சொல்லிட்டாலே, அதாவது நம்ம சிவாய, இப்ப நான் சிவாய நம தாங்க சொல்றேன், நான் சிவாய நம தாங்க எனக்குள்ள வாயில வருது, அதனால நான் வந்து 2வது மந்திரத்துக்கு ப்ரமோட் ஆயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. மன்னிக்கணும். நீங்க சிவ நம்ம சொல்லி கொண்டிருக்கும் போதும் உலகவியல் நடப்பு உங்களுக்குள்ள இருக்கு, உலகத்தினுடைய பற்று உங்களுக்குள்ள இருக்கு, உலகத்தை வந்து பிரதானமா நீங்க நினைக்கிறீங்க, சிவத்தை 2ஆம் பொருளா நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க நமச்சிவாய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. வாய்தான் என்ன சொல்லிட்டு இருக்கு? சிவை நம்ம சொல்லுது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய பொருள் எப்படி, என்ன மந்திரத்தை தான் நிக்குது? நமச்சிவாய மந்திரத்தை தான் இருக்கு. சப்போஸ் நீங்க நமசிவாய தான் சொல்றீங்க, ரொம்ப காலமா நமசிவாய தான் சொல்றீங்க. ஆனா இப்போது உலகவியல் பற்று எல்லாம் போயிடுச்சு. உலகவியல் எனக்கு அவ்வளவு பெரிய பற்று இல்லை. எது பார்த்தாலும் சிவத்தை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய வேலையை நான் செய்ய போறேன். சிவத்தை முதல்ல நான் தூக்கி உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என் வேலையை நான் செய்ய போறேன் அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா, நீங்க நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் என்ன?
அதனுடைய பொருள் உள்ளுக்குள்ள என்னவா மாறிடும்னா சிவய நமவாக மாறிடும். நீங்க சொல்லுகின்ற வார்த்தையில நமச்சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ 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 சி என்ற எழுத்துல நான் சிவசிவன் சொல்லிட்டா நான் 3வது படிநிலைக்கு போயிட்டேன், திருவேந்தலத்துடைய 3வது படிநிலைக்கு போயிட்டேன்ற அர்த்தம் கிடையாது. நம்ம கோவில்கள்லாம் எழுதி போட்டிருக்காங்கல்ல, சிவசிவ சிவசிவன் எழுதி போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் தினமும் படிக்கிறோம், கடத்துல போட்டு சிவசிவன்றோம். அந்த வார்த்தை உச்சரிப்பு தான் அந்த மந்திரத்தினுடைய ஆற்றலா? இல்லவே இல்ல. மனத்தினுடைய ஆற்றல் தான் மந்திரம். மந்திரம் என்பது மனத்தினுடைய திறம், அதுதான் மந்திரம். மனம் கலக்காது சொல்கின்ற எந்த மந்திரமும் பயன் தராது. நீங்க சிவய நமன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு இல்ல, எனக்கு உலகவியல் தான் ஃபர்ஸ்ட், சிவம் 2வது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நமச்சிவாயத்தை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல நான் நமச்சிவாயம் தான் சொல்றேன், எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் நமச்சிவாயம் தான், எனக்கு வேற எதுவும் வர சிவாய நம்மலாம் சொல்லல, ஆனா எனக்கு சிவம் தான் முதல்ல. எதுனாலும் அவன் தாங்க. காலையில எந்திரிக்கிறப்போ சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி திருநூறு பூசுறேன். பஸ்ல ஏறுறப்போ அவன் கூட வரதான் நினைச்சுக்கிறேன். என் கூட வேலை பார்க்கும் போது அவன் என் கூடயே இருக்கிறதா நினைச்சுக்கிறேன். சாப்பிட்றப்ப முதல்ல அவனுக்கு வச்சுட்டு தான் நான் சாப்பிட்றதா நான் யோசிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாவனைகள் எப்பொழுதுமே சிவம் முன்னிறுத்தி நான் பின்னாக செல்கின்றேன் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுகின்ற மந்திரம் என்பது சிவய நம. நாம அதுக்குள்ள அந்த வீல் அங்கதான் இருக்கு, ஆனா நம்ம டச் பண்ணிக்கல. ஒரு காலத்துக்கு மேல என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த வீல் நமக்கு கீழே விழுகாமலே ஓட்டி ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னா மொத்தமா கழட்டி தூக்கி எறிஞ்சிருவோம். இப்ப 3 எழுத்து தான், சி வ ய. நம என்பது முழுவதுமாக நீங்கி விட்டது, ஆனா அதுக்குள்ள மறைந்து ஒடுங்கி இருக்கு. அதனால சிவய சிவ, சிவய சிவ, முன்னாடியும் ஓட்டுது பின்னாடியும் ஓட்டுது, அப்படியே ஃப்ரண்ட்லயும் பேக்லயும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த யா என்ற எழுத்து முன்வீலையும் உச்சரித்து ஓட்டுது. சிவய சிவ, சிவய சிவ என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த ஆன்மா வருது அப்படின்னா முழுவதுமாகவே இந்த உலகவியல் தொடர்பிலிருந்து நீங்கி முழுக்க முழுக்க தன்னுடைய இக பர என்று சொல்லுகின்ற இவ்வுலகத்திற்கும் சிவத்தையே பயன்படுத்துது, அவ்வுலகத்திற்கும் சிவத்தையே பயன்படுத்துது. ஆக 2 உலகத்திற்கும் சிவத்தை இந்த ஆன்மா பயன்படுத்துச்சுன்னா இந்த ஆன்மா சொல்லுகின்ற மந்திரம் என்பது சிவய சிவ. சிவ என்பது இவ்வுலகம். இந்த உலகத்துக்கு நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா? இந்த உலகத்தை நம்ம வாழ்றதுக்கு என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம்? மன்னிக்கணும், இப்ப அடியன் நிறைய முறை பேசுவது எல்லாமே பாத்தீங்கன்னா அடியார்களோடு, எங்க திருவாசகரை அடியார்களோடு சேர்ந்து பேசுறதுனால கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி அமையும். இங்க யாரும் இல்லாதனால அடியன் கொஞ்சம் திணறேன். இருந்தாலும் காணொலி பார்க்கிறவங்க உங்களுக்கு உங்களுக்கு சொல்லணும்னு வார்த்தை இருந்தா கண்டிப்பா நீங்க அதை சொல்லிக்கலாம். இப்போ இப்போ நம்மளுடைய இந்த திருவைந்தெழுத்து அப்படின்னு சொல்லுகின்ற திருவைந்தெழுத்தை நீங்க சிவய சிவ அப்படின்ற இடத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உலகத்துக்கு என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம்? நல்ல பேர் வந்துட்டேன். உலகத்துக்கு நம்ம இப்ப என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம்? உலக வாழ்க்கைக்கு என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம்னா நம்ம உலக அறிவைத்தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். நான் படிச்ச படிப்பு, நான் படிச்ச அந்த உலகவியலான விஷயங்கள், இதை வச்சுதான் நான் உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ அடியன் முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன், இப்ப இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஒரு கல்லூரியில வேலை பார்க்கிறேன். அப்படிங்கிறப்போ அந்த அறிவை பயன்படுத்தி தான் உலகவியல். அந்த அறிவு என்ன? சட அறிவு, அதாவது சடத்தை பற்றிய அறிவு. அந்த அறிவுக்கு பேரு என்ன அப்படின்னா பாச ஞானம் அல்லது பாச அறிவுன்னு சொல்லுவாங்க. பாச அறிவை பயன்படுத்தி அந்த உலகத்தை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ நம என்று சொல்லுகின்ற நமத்தை அந்த இதை வச்சுதான் அந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் சிவத்தை வணங்குறேன், அப்புறம் நானும் இருக்கேன், நமச்சிவாயன்னு போயிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம என்றதை தூக்கி பின்னாடி போட்டு உலகவியல் பயன்படுத்துறதை அப்புறம் போட்டுட்டு எல்லாமே சிவத்துக்கு முன்னுரிமை கொடுத்தனால அது என்னவாயிடுச்சு? சிவய நமன்னு மாறிடுச்சு. இப்போ நான் உலகத்தை வாழ்றதுக்கும் சிவத்தை தான் பயன்படுத்துறேன். அடியார்களை பயன்படுத்துறேன். நான் எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையுமே முழுக்கவே இந்த உலகவியல் வாழ்விற்கும் சிவ 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 அப்படின்னு சொல்லக்கூடிய பதியை பயன்படுத்துறேன். அந்த இறைவனுடைய வாழ்வுக்கு ஆப்வியஸா நமக்கு சிவம் தான் தேவைப்படும். அதனால அங்கேயும் சிவம். அப்ப இந்த யா என்ற ஆன்மா இகத்துக்கும் பரத்துக்கும் சிவத்தையே பயன்படுத்துவதனாலே அப்ப சொல்லுகின்ற மந்திரம் சிவய சிவம். நான் மந்திரம் என்பது நாவினாலே சொல்லுவது அல்ல. உங்களுடைய மனத்தை மனம் அப்படியா மாறினா அது சொல்ற மந்திரம், அது நடந்துக்கிற விதம் சிவய சிவம், வேற ஒண்ணு கிடையாது. நீங்க சிவய சிவன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க உலகத்திற்கும் சிவத்தை பயன்படுத்துறீங்க. சில பேருக்கு பார்த்திருக்கீங்களா? சில பேருக்கு ஒரு வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
சைவ சித்தாந்தம் கிளாஸ் எடுக்கிற மாதிரியே ஒரு வாழ்க்கை இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜீவனம், அவங்களுக்கு சாப்பாடு வர்றது எல்லாமே சைவ சித்தாந்தம் கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கோவில்ல வந்து பணி செய்யறதா இருக்கட்டும். இந்த கோவில் பணி செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு 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 உணவுக்கு, அந்த இகத்துக்கு, அதாவது அவங்களுடைய உலகவியல் வாழ்வுக்கு ஒரு பொருள் கிடைக்கும். அவங்க ஆட்டோமேட்டிக்கா அருள் செய்வதற்கும் அப்போ இந்த திருமுறை சார்ந்ததோ, இல்லது திருக்கோவில் சார்ந்ததோ, இல்லது அடியார்கள் சார்ந்ததோ ஒரு தொழில் செய்து அந்த தொழில் மூலமாக இந்த உலக உலக நன்மையை பெறுகின்றவர்கள், அவர்கள் சிவ என்றதை வச்சுக்கிறாங்க. அவங்க இறைவனுடைய விஷயத்துக்கும் சிவ தான் யூஸ் பண்ணுவாங்க. 2க்குமே சிவ பயன்படுத்துவதனாலே அவர்கள் சொல்லுகின்ற மந்திரம், அவர்கள் நிற்கின்ற மந்திரம் என்பது சிவய சிவ. அப்புறம் தான் என்பதையும் மறந்து, நான் அப்படிங்கிறத மறந்துடுறேன். என்னையே நான் மறக்கின்ற அளவிற்கு நான் பக்தி செய்கின்றேன். எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு ஒண்ணு தெரிகின்றது. அது என்னது? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. எப்ப சொல்றாரு? எப்ப பாடுறாரு? சுண்ணாம்பு காலவாசல்ல வச்சு கொளுத்தி கொழுந்து விட்டு எரிகின்றது. எத்தனை நாளா? 3 நாளா எரிஞ்சிட்டு இருக்கு. வெளியே வந்தாரு, அந்த எலும்பு கூட மிஞ்சாது. சுண்ணாம்பு காலவாசல்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த சுண்ணாம்பு எரியும் போது 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வருவதாக, அது இரும்பையே உருக்கின்ற ஆற்றல். இரும்பு மேல போட்டா கூட இரும்பு சேர்ந்து உருக்கிருமா சுண்ணாம்பு நீங்க உருக்கிறப்போ. சுண்ணாம்பு காலவாசல்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல சுண்ணாம்பை வந்து அந்த ஒரு சில அப்படியே சாணம்லாம் கலந்து எரிப்பாங்க. அப்படி எரிக்கிற பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல அப்படியே தீ வரும். எத்தனை பேர் சுண்ணாம்பு காலவாசல் அடியேன் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. மதுரையில காலவாசல் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. அது முழுக்கவே சுண்ணாம்பு காலவாசல் தான் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு 25 சுண்ணாம்பு காலவாசல் அந்த ரோட்டை அப்படியே மேலேயே இருக்கும். அங்க போய் அங்க கொஞ்சம் காசு கொடுத்தாங்கன்னா அங்க ஒரு சக்கரை வெள்ளம் சுத்தணும்னா அப்படியே சுண்ணாம்பு காலவாசல் கும்பன் ஏரியும். அதுக்கு காசு கொடுப்பாங்க போய் சுத்தினா. நாங்க போய் சுத்தினாலாம் பார்த்திருக்கோம். அதனால ஏன்னா பார்த்தா மட்டும்தான் அந்த நினைப்பு, அந்த நம்மளுடைய சுவாமி நாவுக்கரச பெருமானுடைய நினைப்பு தெரியும். இதுக்குள்ள ஒருத்தரை போட்டு அமுக்குனா என்ன ஆயிருக்கும்னு. அதுக்கப்புறம் அடியன் வெகு காலம் படிக்கிறப்போ நீற்றறையில சுவாமியை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீற்றறைனா என்னன்னு கேள்விப்படப்போ சுண்ணாம்பு காலவாசல், அவ்வளவுதான். அதுல போட்டா எலும்பு கூட கிடைக்காது. எலும்பு கூட அப்படி பொடி பொடியா தூள் தூளா போயிடும். அந்த மாதிரி எரிகின்ற இடத்துல வெளியே வந்திருக்காரு சுவாமி. எடுத்து பார்த்திருக்காங்க. அப்படியே அண்டுதான் பூத்த செந்தாமரை போல வெளியே வந்திருக்காரு. என்னப்பா என்னாச்சு? எப்படி இருந்துச்சு? உள்ள எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? இருக்கும்போது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேனிலும். இந்த உடல், இந்த ஆன்மா உடலை பற்றி இருக்குன்னா தான் சுடும், சுடாது. இந்த ஆன்மா சிவத்தோடு கலந்திருக்கும் போது சூடு, காமம், காதல், பசி, பிணி என்ற எந்த தொந்தரவும் ஆன்மாக்கு வராது. அதுதான் அந்த பாடம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. சிவத்தோடு இந்த ஆன்மா கலந்திருக்கு அப்படின்னா, உடலோடு கலந்திருக்கும் போது உடலுக்குரிய அந்த வினை பற்றெல்லாம் இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். உடலே இல்லாம உடல், இந்த உயிரா ஆன்மாவானது சிவத்தோடு, அதுதான் புளியம்பலம் ஒத்திருந்தேன் அப்படின்னு நம்மளுடைய மணிவாசக பெருமானு சொல்றது. பாத்தீங்கன்னா மேல இருக்கிற தோல் கூட ஒட்டாம தனியா விலகிட்டேன். நான் நடுவில் இருக்கக்கூடிய அந்த காம்போடு தான் ஒட்டி இருக்கேன். காம்பு என்பது சிவபெருமான். அப்படியே அவனோட ஒட்டி இருக்கேன். அவனோடு ஒட்டி இருக்கும் போது இதுல பூச்சி அடிச்சாலோ, இந்த மேல் தோல்ல பூச்சி அடிச்சாலோ, மேல் தோலை யாராவது தட்டி விட்டாலோ, உள்ள இருக்கக்கூடிய அந்த 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 சதைப்பற்றுக்கு ஒன்றுமே ஆகாது. புளியம்பழத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. இன்னொன்னு புளியம்பழம் கெட்டும் போகாது. பழுத்துருச்சு அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க அதை என்னதான் பண்ணாலும் சரி, அது கெட்டே போகாது. அந்த மாதிரி பல்காலம் வைத்திருக்கலாம். அப்போ இது என்னன்னா தன்னையும் மறத்தல் அப்படின்றதுக்காக சொல்றோம். தன்னையே மறத்தல். முதல்ல இந்த உலகத்தை வச்சு நான் என்னைய பார்த்துக்கிட்டேன், சாமியை வச்சு சாமியை கும்பிட்டுக்கிட்டேன், அது நமச்சிவாயம். அடுத்து சாமியை வச்சு நான் பார்த்துக்கிட்டேன், உலகத்தை தூக்கி பின்னாடி போட்டேன், அது சிவய நம. உலகத்தையே மறந்து சிவத்தோடையே கலந்திருக்கேன், நான் என்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கானா, அது சிவய சிவம். நான் என்ற எண்ணமும் கலன்று சிவத்தையே பற்றி இருக்கின்ற ஆற்றல் பெறுவது சிவ சிவ. நான் என்ற எண்ணமும் இல்லை. இப்ப நான் இல்லை, யா இல்லை, நம என்று சொல்லுகின்ற அந்த உலக பொருளும் இல்லை. உலக பொருள் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நானே இல்லை, அப்புறம் உலக பொருள் வரும்போது நான் இருந்தா தானே ஏதாவது உலகத்துல வாங்கணும். நான் என்ற நினைப்பும் வர அந்த வர்றது வந்து நமக்கு சிவசிவ அப்படின்னு. இதுல சி என்பது சிவம்,
வா என்பது அவன் கருணை. சி என்பது சிவம், வா என்பது கருணை. வா என்ன அன்னை பராசக்தி, அவதான் கருணை, அவதான் முதல்ல வருவா. அதனாலதான் நம்ம சொல்றப்போ நமச்சி நமசிவாய அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நமசிவாய அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லி பார்த்தேன். நமசிவாய, நமசிவாய, சிவாய நம. சிவா வா என்பதை நீட்டி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவன் கருணை நீண்டு இருக்கணுமா. சிவபெருமானுடைய கருணை நீண்டு இருந்தாதான் இந்த ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி. அப்பா கருணை செய்யப்பா சாமி, உன் கருணை எனக்கு கொஞ்சம் தூக்கலாவே இருக்கட்டும், எப்பவுமே ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நமசிவாய, சிவாய நம. சிவய நம கிடையாது, சிவாய நம. அப்ப வா என்பதை அந்த ஆன்மா தேடிட்டே இருக்கு. ஏன்? சிவனுடைய கருணை இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். அப்ப நாம் என்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு? அவனுடைய கருணை இந்த ஆன்மா தேடுதுன்னு அர்த்தம். இப்ப நமசிவாயில வ இருக்கும், சிவய நமல வ இருக்கும். சிவய முதல்ல தன்னை மறக்குது, மறக்க ஸ்டேட்டுக்கு வர்றப்போ வாவும் இருக்கும். இப்போ நான் இல்ல, உலகம் இல்ல, நான் என்ற நினைப்பு இல்லைன்றப்போ எனக்கு எதுக்கு கருணை? எனக்கு சிவத்தினுடைய அருள் போதும். சி என்பது சிவ அருள், வா என்பது அவனுடைய கருணை. சிவத்தினுடைய அருள் போதும். ஏன்? கருணை இருக்கிறனாலதான் இத்தனை ஸ்டேட்டுக்கு நான் வந்திருக்கேன். கருணை இருக்குன்றது சத்தியமான உண்மை. அதனால அதை தனியா நான் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கருணையை உணர்ந்து தன்னையும் தான் மறந்து உலகத்தை விடுத்து இந்த ஆன்மா அப்படியே அமர்ந்து சிவத்தினுடைய அருளையே நோக்கி இருக்கும் போது பெறுகின்ற மந்திரமானது சி என்ற மந்திரம். அப்ப சீல என்ன இல்ல அப்படின்னா வா இல்ல, யா இல்ல, நா இல்ல, மா இல்ல. இல்லன்னா இல்ல கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சைவத்துல இல்லை என்ற சொல் இல்லவே இல்லை. சைவத்துல இல்லைன்னு சொல்லே கிடையாது. இல்லைன்னு சொல்லக்கூடாது எதுவுமே. ஏன்னா இருந்ததுதான் வரும், எதுவுமே இல்லாமல் போகாது சைவத்துல. அப்ப பாத்தீங்கன்னா சி என்ற எழுத்து தான் இருக்கு. மித்ததெல்லாம் எங்கன்னா சில எல்லாம் ஒடுங்கி இருக்கு, எல்லாம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து நழுவி இருக்கு. அதனால அது கனெக்ஷன் இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கு, கனெக்ஷன் பண்ணல. அதை நம்ம கனெக்ஷன் பண்ணல. அதனால அதை நம்ம கனெக்ட் பண்றது. அதனால சி என்ற இந்த ஒற்றை சொல் மந்திரம் அப்படின்றது எதை சொல்லுகின்றது என்றால் தன்னையும் தான் மறந்து சிவத்தினுடைய கருணையும் எனக்கு தேவையில்லை, அவன் அருள் போதும் என்று சொல்லுகின்ற நிலைக்கு பக்குவத்திற்கு வளர்ந்து நம என்று சொல்லுகின்ற உலகவியல் தொடர்பு, அந்த பாச தொடர்புகளை எல்லாம் அறுத்து இந்த ஆன்மா சிவத்தையே உட்கார்ந்து இருக்கிறது போல இந்த விஷயம்தான் நமச்சிவாய மந்திரம். இப்ப நம்ம ஈஸியா சொல்லலாமா? இது நிறைய சொல்லியிருக்கோம்ல. முதல்ல சைக்கிள் ஓட்டுறப்ப என்ன வேணும்? சைட்ல இருக்கிற வீல் வேணும், நமசிவாய. அப்புறம் வீலை கொஞ்சம் மேல தூக்கி விட்டு ஓட்டுவோம், சிவைய நம. அப்புறம் வீலை கலட்டி எடுத்துருவோம், சிவைய சிவ. இப்போ எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவய சிவ. அதுக்கடுத்து அது பாத்தீங்கன்னா அந்த காலெல்லாம் இப்ப ஓட்டாமலே, காலை பெடல் போடாமலே ரொம்ப வேகமா பெடல் போட்டு காலை எடுத்துருவாங்க பாத்தீங்களா? வேகமா பெடல் போட்டு காலை எடுத்துட்டு அப்படியே காலை தூக்கி விட்டு, நீங்க நிறைய அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரொம்ப சாகசம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டிட்டு சல்லு, அதுக்கப்புறம் ஆசலரேட்டே கொடுக்காம அந்த 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 ஆசலரேட்டே கொடுக்காம அப்படியே அதுல சல்லுன்னு போற மாதிரி வீடியோஸ். அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? கால் மிதி பெடலே போடாம அப்படி காலை விட்டுட்டு அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பெடல் போடணும், எந்த இடத்துல பெடல், இந்த இடத்துல பெடல் போட தேவையில்லை, அந்த அந்த இறக்கத்துக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம பெடல் போடவே தேவையில்லை, கால் எடுத்துக்குவோம். இப்ப என்ன இருக்கு? யா என்ற தொடர்பும் இல்லாம சிவ என்ற விஷயம் மட்டும் அதுக்கு சிவ அப்படின்னு. இறுதியாக 2 வீல்ல ஓட்டுறவன் சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வீல்ல தான் ஓட்டுவான். அவன் ஒரு வீல்ல மட்டுமே ஓட்டுவான். அப்படின்றப்ப ஒரு வீல்ல ஓட்டுகின்ற ஆற்றல் பெறுகின்ற எக்ஸ்பர்ட்டுக்கு வந்தவனே வா என்ற எழுத்தும் கலந்து சி மட்டும் போதும், சி மட்டும். ஆக நமசிவாய, சிவய நம, சிவய சிவ, சிவ சிவ சி அப்படின்ற அந்த மந்திரங்கள் எல்லாம் நம்முடைய ஆன்ம பக்குவத்தில் பொருந்துகின்றது. இதைத்தான் திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உளந்தனர் புகுந்து குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமித பொருள் என என்று நம்முடைய ஔவையார் விநாயகர் அகவலையிலே மிகச்சிறப்பாக சொல்லியிருப்பார். இந்த திருந்திய முதலைந்து எழுத்து அப்படின்னா முதலைந்து எழுத்து திருந்தணும், நமச்சிவாயத்திலே நிக்க கூடாது, சிவாய நம்ம மாறணும். சிவாய இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமச்சிவாய, சிவய நம, சிவய சிவ,
சிவ சிவ சி என்ற இந்த தூல சூக்கம அதிசூக்கும மந்திர என்று சொல்லுகின்ற 5 வித அதிசூக்கும நிலைக்கு போகின்ற மந்திரம் எல்லாம் வாயினாலே சொல்வது அல்ல, மனமாற்றத்தை தருவதுதான் மந்திரம். நான் கடைசி ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் சிவாய் நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க, உங்களுக்கு தெரியாதா? நீங்க சிவாய் சிவே சிவ சொல்றோம், நாங்களே இப்ப சிவே சிவ சொல்றோம்ப்பா, நம்ம கூட விட்டுட்டோம். நான் இப்ப நான் திடீர்னு எப்ப சொன்னாலும் எனக்கு சிவே சிவ தான் வருது. இன்னொருத்தவங்க இல்லைங்க எனக்கு சிவசிவன் தான், நான் ஏன் கூட வர்றது இல்லைங்க, நான் இப்ப சிவசிவன் தான் சொல்றேன். எனக்கு அந்த அளவுக்கு பக்கம், எந்த அளவுக்கு சாமி எனக்கு ப்ரமோட் கொடுத்துட்டாரு. சிவசிவன் சொல்லிக்கிட்டே ஏய் யாராது யாராது அங்க இருக்கிற அந்த நான் வச்சிருக்கிற அந்த வெத்தலை டப்பாவை யார் எடுத்துட்டு போனது, எவன் எடுத்துட்டு போனது அப்படின்னு கேட்கிறப்பவே பொருள் அந்த பொற்று மேல அந்த பொருள் மேல பற்று இருக்கு. நான் சிவசிவன் சொன்னாலும் நான் என்ற நினைப்பை மறக்கின்ற அந்த நிலைப்பாடு, நீங்க எந்த மந்திரமும் சொல்லாம இருந்தாலும் உங்க ஆன்மா சொல்லுகின்ற மந்திரம் சிவசிவன். நம்ம இன்னொன்னு சொல்ல முக்கியமான விஷயம், நீங்க எதுவுமே சொல்லாம உம்முன்னு உட்கார்ந்து இருந்தா கூட மூச்சு காத்து மேல இறங்குது இல்ல, ஏறி இறங்குது இல்ல, இதுவும் மந்திரம் தான். இது பேர் அசபை என்று சொல்லுகின்ற மந்திரம். இந்த ஆன்மா நீங்க வாயவே திறக்காட்டினாலும் மூச்சு காற்றிலே மூலமாக சிவபெருமானை துதித்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஊர்ல பிறந்தாலும் சரி, அமெரிக்கால பிறந்தாலும் சரி, ஆப்பிரிக்கால பிறந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல பிறந்தாலும் சரி, மூச்சு காத்து என்பது இருக்கும் வரை நீங்க சிவத்தை போற்றுவீங்க. எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, சிவத்தை போற்றுகின்றீர்கள் என்று பொருள். சிவ மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதனாலதான் நிலைப்புத்தன்மை இருக்கும். மூச்சு காத்து நின்று போச்சுன்னா நிலைப்புத்தன்மை போயிடும். ஏன்னா நமச்சிவாய மந்திரத்துக்கு நிலைப்பு ஆற்றல் உண்டு. அதனால மூச்சு காத்து, இதுதான் அசபா நடனம் என்று நம்மளுடைய ஆரூரன் ஆடிக்கொண்டிருக்கின்ற அதனாலதான் அதை நெஞ்சில வச்சு, திருமால் நெஞ்சில வச்சு தன்னுடைய மூச்சு காற்றினாலே அசைத்துக் கொள்ளும். அதனால அசபா நடனம் இப்படி மேலே கீழே தான் இருக்கும். கோவில் எல்லாம் இப்பெல்லாம் சாமி மொத்தமா கவுத்து ஆடுறாங்க. எல்லா கோயிலும் ஏன் ஆடுறாரு, எப்படி ஆடுறாரு, ஒவ்வொரு நடனத்துக்கும் உள்ள சிறப்பு என்ன, அதெல்லாம் போயிட்டு இருக்கு. சரி, ஆக இந்த அசபா நடனம் என்பதும் நான் மூச்சு காட்டு திருவைந்தல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வாயினாலே சொல்லுவது ப்ரமோஷன் கிடையாது, திருவைந்தலுக்கு ப்ரமோஷன் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து சரியான டெஸ்ட் வச்சிருக்காரு கருவூர். சொற்பதத்துள் வைத்து, சொல் பதம் தெரியாமல். இப்ப நான் சொன்னேன், நமச்சிவாய மந்திரம் உலகத்தினுடைய தொடர்போடு கொண்டு சிவத்தை தேடுதல். சிவயனம என்பது சிவத்தை முன்னிறுத்தி இறுதியாக ஏதோ பொழைக்கணும்ன்றதுக்காக நமக்கு அந்த உலகத்தை அட்டாச் பண்ணி வச்சுக்கிறது. அது சிவய சிவ என்பது என்னுடைய இம்மை பிறவிக்கும் மறுமை பிறவிக்கும் சிவத்தையே மூலதனமாக முதலீடாக வைத்து அவனை தேடுதல் சிவய சிவ. சிவ சிவ என்பது தன்னையும் தான் மறந்து இக பரம் என்ற நிலையெல்லாம் தாண்டி எனக்கு என்பது, என்னுடைய வாழ்வு என்பது, என்னுடைய உணவு என்பது, என்னுடைய உயிர் என்பது, என்னுடைய நினைவு என்பது சிவம் என்று சொல்லுகின்ற நினைப்பாற்றலுக்கு செல்லு தன்னையும் தான் மறந்து நின்று சிவத்தை நின்றொழுகுவது சிவசிவ. தன்னையே மறந்து விட்டேன், அதற்கு எதற்கு கருணை வேண்டும், கருணையும் அதற்குள்ளே ஒடுங்கி பெருமானுக்குள்ளே இருப்பதாக கொண்டு அவன் அருளை ஒன்றை மட்டும் தேடி நிற்கின்ற அந்த நிலைக்கு பெருசி. இந்த நிலைப்பாடுக்கு வருவதுதான் சொற்பதம். அந்த நேரத்தில் நீங்க எந்த மந்திரமும் சொல்லாம கூட இருக்கலாம். நான் ஒரு மந்திரமும் சொல்றது இல்ல, ஆனா என் மனம் இப்படி பக்குவப்பட்டிருக்குன்னா நீங்க எந்த மந்திரத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். நமசிவாய மந்திரத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம், சிவய சிவ மந்திரத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். மந்திரத்தை நமக்குள்ள உருவாக்கி கொள்ளுவதுதான் சொற்பதத்துள் வைத்து. அந்த சொற்பதத்துல வைக்காம நீங்க இல்லங்க நான் சி 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 சின்னு சொல்லி டைரக்டா ப்ரொமோட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாலும் ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த மந்திரம் என்பது மன பக்குவத்தை தருவது. நீங்க இல்ல எனக்கு இப்படி வச்சுக்கலாம், நீங்க சிவய நம அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா சிவத்தை முன்னிறுத்தி உலகத்தை பின்னிறுத்தி உலகவியலை பின்னிறுத்தி செய்கின்ற ஆற்றல் உங்களுக்குள்ள வருமானால், எதுக்கெடுத்தாலும் சிவன் தாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு, அப்புறம் தான் மத்த எல்லாம் அப்படின்னு வருமானால், நீங்க சிவயனம என்ற மந்திரத்தை உள்வாங்கி உங்களுடைய ஆன்மா உச்சரித்துக் கொண்டிருக்குன்னு அர்த்தம். இப்படி வச்சுக்கலாம். இன்னொன்னு சொல்லவா, நீங்க சிவயனமன் உச்சரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனமானது இப்படி மாறும் என்பதை மாற்று கருத்தாகவும் சொல்றோம். இப்ப நம்ம சிவயனமன், ஆனா எனக்கு தெரிஞ்சு சிவயனமன் சொல்ற நிறைய பேருக்கு அந்த மாதிரியான அந்த மன ஆற்றல் எல்லாம் இருப்பது இல்லை. அது அடிச்சு தவறா அடிய நினைச்சுக்க வேண்டாம், உண்மையும் அதுதான். ஆக
இந்த சொற்பதத்துள் வைத்து அற்புத தெய்வம் இதனும் மற்றும் உண்டே. அன்பொடு தன்னை, அன்பொடு நான் பார்த்தாச்சு. அஞ்செழுத்து, அஞ்செழுத்தை நம்ம விரிவா பார்த்தாச்சு. அஞ்செழுத்தினுடைய 5 விதமான தன்மைகள். இதுலயும் நமச்சிவாயத்திலேயே பெர்முடேஷன் எனம சிவ, நமய சிவ, அது மாதிரி நிறைய காம்பினேஷன், பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்களே, மாத்தி மாத்தி ஜிக்ஸாக் பண்ணி பண்ணி போட்டு அதுல ஒரு 25 வச்சிருக்காங்க. திருவம்பல சக்கரம் என்று சொல்லுகின்ற அம்பல சக்கரத்துல நமச்சிவாய மந்திரத்தை பர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லி அதனுடைய வரிசைகளை மாற்றி போட்டு அதை உச்சரிப்பதினாலே நம்முடைய ஆன்மாவானது நம்முடைய வினைகளிலிருந்து கடந்து நீங்குகின்றது என்று திருமூலர் திருமந்திரத்துல நிறைய சக்கரங்கள் எல்லாம் போட்டு கொடுத்திருக்காங்க. ஆக இந்த அன்பொடு தன்னை முடிஞ்சு போச்சு. அஞ்செழுத்து சொற்பதத்துள் வைத்து, அது மட்டும்தான். சொற்பதத்துள் வைத்து என்பது நீங்க நாவினாலே சொல்லுவது திருவைந்தெழுத்தல்ல, வாழ்வியல் நெறியிலே மனத்தாலே, மனம் என்ற கருவியினாலே நீங்கள் பிடிக்கின்ற அந்த உண்மை நிலைப்பாடு என்பதுதான் சொற்பதத்துள், அஞ்செழுத்தை சொற்பதத்துள் வைத்தல் என்று. நீங்க சொற்ப அஞ்செழுத்துன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சொற்பதம்ன்றது வந்துடும். அற்புதம் ஈன்ற கற்பகக்களிலே சொற்பதத்துள், அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் அப்படின்னு நீங்க திருமுறையில இந்த அஞ்செழுத்தும் சொற்பதமும் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வரும். நீங்க நிறைய இடத்துல நீங்க திருமுறையில நீங்க தேவாரம்.org போயிட்டு அதுக்குள்ள இந்த அஞ்செழுத்து அப்படின்னு போட்டீங்கன்னா சொற்பதம் அப்படிங்கிற வார்த்தை ரெண்டுமே அந்த எதுகை மோனையாக தொடர்ந்து பக்கத்திலே வரும். ஏன்னா அஞ்செழுத்தை சொல்லும் போது சொற்பதத்துல வச்சு சொல்லணும்னு சொல்றதுதான் நம்முடைய திருமுறையே. 9 திருமுறையும் தோ என்ற எழுத்திலே தொடங்கி உலகலாம் என்று முடிகின்றது. ஓம் என்ற ஒரு ஒற்றை சொல் இருக்கு. ஓம் என்பதை பிரித்தால் அகார உகார மகரம், அகார உகார மகரத்தை இன்னும் பிரிச்சா அது பதிப்பசு பாசம், அது அப்படி இன்னும் பிரிச்சா அது நமசிவாய என்ற மந்திரம். அந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லுவதுதான் 12 திருமுறை. அதுல 9ஆம் திருமுறையில நம்முடைய கருவூர் தேவர் நாயனார் அஞ்செழுத்தை இங்கே நமக்கு சொல்லி இருக்கின்றார். அஞ்செழுத்தை சொற்பதத்துள் வைத்தல் என்பது அஞ்செழுத்தை நம் வாழ்வியலிலே கலந்து மனப்பக்குவத்தை பெறுவது. அஞ்செழுத்தினுடைய அந்த பொருளை உணர்ந்து நம என்று சொல்லுகின்ற உலகத்தை நான் விடுப்பேன், சிவத்தை முன்னிறுத்துவேன் அப்படின்னு சிவய நமசிவாய சிவய நமக்கு டிரான்ஸ்பர் ஆகிற அந்த மனப்பக்குவத்தை பெறுவதுதான் சிவய நமத்தை நாம் பெறுவதற்கு ஆன அர்த்தம். இல்ல நமசிவாயத்தை நான் நம என்ற உலக பொருள் அப்படியே மொத்தமா விட்டுறேன், எனக்கு இன்மைக்கும் மறுமைக்கும் சிவன் தான் வேணும்னா அது சிவய சிவ என்று மாறி, என்னையே நான் மறக்கிறப்போ சிவசிவையா மாறி, சிவத்தினுடைய கருணையும் சிவத்துக்குள்ளேயே அடங்கி சிவ அருளையே நோக்கி இருக்கும் போது சீயாக மாறுகின்ற மனப்பக்குவத்தை பெறுகின்ற ஆற்றலுடையதுதான் நமசிவாய என்ற அன்பொடு தன்னை அஞ்செழுத்து. அன்பொடு தன்னை அஞ்செழுத்து என்று சொல்லுகின்ற அஞ்செழுத்திலே நிற்றல். இப்ப நான் எதுல நிக்கணும்? எனக்கு எல்லா கிஃப்டும் வரணும். என்ன கிஃப்ட்? இந்த பாட்டுக்குள்ள வந்துடலாம். அற்புத தெய்வம் இதனினும் மற்ற உண்டே, அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கே எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயற் பனைமுளையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. அப்போ பைம்பொன் மாளிகை, கற்பத குவை, எண்டிசை கனகம், பவளவாயர் பனைமுளை, கற்பக பொழில் முழுதும் என்று சொல்லுகின்ற இத்தனையும் நமக்கு கிடைக்கணும்னா 4 விஷயம் செய்யணும். முதல்ல அன்போடு நிக்கணும். அஞ்செழுத்தின் சொற்பதத்துக்குள்ள நிக்கணும். சொற்பதத்துல உள்ளத்துல வைக்கணும். அஞ்செழுத்துக்கான சொற்பதம் என்ன? ந ம என்ற 2 சொல்லும் மறைப்பு அல்லது உலகவியல் என்ற பொருளை குறிக்கின்றது. சி என்பது சிவனுடைய அருள், வா என்பது அவனுடைய கருணை. 2ஐயும் பிரிக்க முடியாது. ஆகவே பதி என்று சொல்லுகின்ற இறைவனை குறிக்கின்றது இந்த சிவன். யா என்று சொல்லுகின்றது ஆன்மாவை குறிக்கின்றது. ஆகவே இந்த அஞ்செழுத்தும் பதி, பசு, பாசம் என்று சொல்லுகின்ற முப்பொருளை உணர்த்துகின்றது என்ற சொற்பதத்தை முதல்ல நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப இதுக்குள்ள எது பெஸ்ட்? நமசிவாய பெஸ்டா, சிவய நம பெஸ்டா, சிவய சிவ பெஸ்டா, இல்ல சிவசிவ பெஸ்டா, இல்ல சி பெஸ்டா அப்படின்னு கேட்டா நீ எல்லாமே பெஸ்ட் தான். உலகவியலை நீங்க வேணும்னு கேக்குறீங்கன்னா கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா உலகத்துல அந்த பற்று இருந்து அந்த ஆசை இருக்கு, உலகத்தை பற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க.
கேட்டுக்கலாம். நீங்க நமசிவாயத்தை சொன்னாலே போதும் பொருள் வந்து. ஏன்னா இங்க சாமி கொடுக்குறது எல்லாமே எதை கொடுக்குறாரு? இங்க சாமி என்ன கொடுக்குறாரு? நம்மளுடைய கங்கை கொண்ட சோழேஸ்வரர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, எண்டிசை கனகம், பர்த்ததக்குவை, பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமுலை, இது வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 எண்டிசை கனகம், 2 பற்பத குவை, 3 பைம்பொன் மாளிகை, 4 பவளவாயர் பனைமுலை. அதாவது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று இந்த 4 வேணும்னா அமைச்சர் நின்றுக்கலாம். கற்பக பொழில் வேணும், நான் எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கணும், கற்பக பொழில் வேணும் அப்படின்னா நீங்க சிவய சிவ அப்படின்னு அந்த நிலையில நின்னீங்கன்னா கற்பக பொழில் கிடைக்கும். முழுதுமாம் எனக்கு எல்லாம் கொடுத்துடணும் சாமி, திரும்ப கேட்க கூடாது. என்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப கேட்க கூடாது. ஏன்னா நம்ம சிவபெருமான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொடுப்பா. அப்படி ரொம்ப ஆடுனா அவரே வந்து முடிச்சிருவாரு. யாரையெல்லாம் முடிச்சிருக்காரு? நம்ம சூரபத்மன். சூரபத்மனுக்கு வரம் வழங்கியது சிவபெருமான், அதை எடுத்தவன் முருகப்பெருமான். ரெண்டுமே ஒருத்தர் தான், சிவமும் முருகமும் ஒன்று. குருநாதர் முருகன், இவரு அதுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கின்ற அந்த குருநாதராக முருகனும், அதை சேர்கின்ற இடமாக சிவமும் வர்றோம். அதனால குருவும் சிவம். அதனால கொடுத்ததை எடுக்கக்கூடாது. முழுதுமாம் நான் சாமி நம்ம கிட்ட நம்ம வாங்கிட்டோம், எல்லாத்தையும் வாங்கிட்டோம், கற்பக பொழில் வாங்கிட்டோம், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எல்லாம் வாங்கிட்டோம். திரும்ப சாமி நம்ம கிட்ட எடுத்துக்க கூடாதுன்னா சில மந்திரம் இருக்கு. அது எந்த மந்திரத்துல நிக்கணும் அப்படிங்கிறத நாம வருகின்ற அமர்வுகள்ல பார்த்து அதோடு இதை நிறைவு செய்யணும். ஆக இந்த 3வது அமர்வு அப்படிங்கிறது எதை சொல்லுகின்றது? முழுக்கவே நமச்சிவாய மந்திரத்தை சொற்பதத்துள் எப்படி வைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கூற்றினை இங்கே சொல்லி அமைவதாக இருக்கின்றது. ஆகவே அடியார் பெருமக்கள் அடுத்த நிறைவு பகுதிக்கும் வந்து இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானுடைய அற்புதத்தை எல்லாம் நீங்கள் கண்டுகளித்து உங்களுடைய உள்ளத்திலே சொற்பதத்துள் வைத்து, இன்னும் 2 பாயிண்ட் நான் சொல்லணும். அல்லூறுதலும் தொண்டருக்கே தொண்டர் அப்படிங்கிற 2 குவாலிட்டியை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த மொத்த பாட்டுக்கான அந்த விளக்கம் நிறைவு பெறுகின்றது என்று சொல்லி இந்த 4 விஷயம், முதல்ல அன்போடு நிற்றல், அஞ்செழுத்தை சொற்பதத்துள் வைத்தல், உள்ளம் அல்லூறுதல், தொண்டராக நிற்றல். இந்த 4 விஷயத்தையும் செய்தால் பெருமான் வேண்டுகின்ற எல்லாவற்றையும் நமக்கு தருகின்றான் என்ற செய்தியைத்தான் இங்கே நமக்கு கருவூர பெருமான் 9ஆம் திருமுறையிலே மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செல்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ.